உயிர்களும் இன்புற்று வாழ்க. கண்டுபிடிக்கப்பட்டதும் திருடன் ஓட்டம் பிடிப்பான். தீய பண்புகளும் அப்படியே கண்டுபிடிக்கப்பட்டதும் ஓட்டம் பிடிக்கும். மானிட தேகத்துடன் கூடிய இந்த புவி வாழ்வு என்பது இந்த பூமியிலிருந்து விடுதலை பெற்று கடைதேற வேண்டி இறைவனால் வழங்கப் பெறும் ஒரு வாய்ப்பு. தீய பழக்கங்கள், தீய குணங்கள், தீய பண்புகள் உள்ளிட்ட அழுக்குகள் நாம் ஆன்மாவை சூழ்ந்து கொள்வதால் முதலில் மனம் மாசுபடுகிறது. அதன் தொடர் விளைவாய் நம் உடல் மாசுபடுகிறது. அந்த மாசுகளே நோய்கள், தளர்ச்சி, முதுமை. அதன் எல்லையே மரணம். பாவத்தின் சம்பள மரணம் என்று கூறப்படுவதன் உள்ளார்த்தம் இதுதான். யாருக்கு மகான்களின் உறவும் திருமறைகளின் தொடர்பும் ஞானபாதையின் அறிமுகமும் கிடைக்கவில்லையோ அவர்கள் அத்தனை பேரும் கடைதேறும் அந்த அரிய வாய்ப்பை இழந்தவர்களே. மகான்களுடன் கொள்ளும் உறவே மனமாசை களைவதற்கான ஒரே வழி. அதைத்தான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற என்பார் வள்ளுவர் பேராசான். ஆணவம், பேராசை, பொறாமை, கோபம், கஞ்சத்தனம், வெறுப்புணர்ச்சி போன்றவை மனதை கெடுக்கும் தீய குணங்கள். இதைத்தான் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்று தெளிவுபடுத்துகிறார் வள்ளுவர் பேராசான். இந்த தீய குணங்கள் நம் உள்ளத்திற்குள் நுழைந்து உயிரை திருட வந்த திருடர்களை போன்றவை. கண்டுபிடிக்கப்பட்டதும் திருடன் ஓடத் தொடங்குவது போல இந்த தீய பண்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டதும் ஓட்டம் பிடிக்க தொடங்கிவிடும். கண்டுபிடிக்காதவரை கொஞ்சம் கொஞ்சமாய் நம் ஜீவ சொத்துக்களை திருடிக்கொண்டே இருக்கும். கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் கூட சில திருடர்கள் தங்கள் கொடூர ஆயுதங்களை காட்டி மிரட்டுவார்கள். ஆனால் போலீஸ்காரர்களின் விசில் சத்தத்தை கேட்டவுடன் மிரண்டு ஓடுவார்கள். தீய குணங்களும் அப்படித்தான். சில வேளைகளில் நாம் கண்டுபிடித்த பிறகும் பயந்து ஓடாமல் மிரட்டும். ஆனால் மகான்கள் என்னும் போலீஸ்காரர்களின் நாமத்தை கேட்டாலே போதும் அலறி அடித்து கொண்டு ஓடும். அதனால்தான் அகத்தீசர் திருவடிகள் போற்றி, நந்தீசர் திருவடிகள் போற்றி, பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி, வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி என்று நாம ஜப உபாசனையை காலங்காலமாய் உபதேசித்து வருகிறோம். திருமறைகளின் வடிவமாகிய மகான்களை போற்றுங்கள். தீய பண்புகளிலிருந்து விடுதலை பெறுங்கள். திரும்பவும் பிறக்காத மோட்ச நிலையை எய்துங்கள். திருச்சிற்றம்பலம்.